பேஸ்கெட்டுக்கு எப்படி அளவு எடுத்தோம், பேஸ் எப்படி போட்டோம், அப்புறம் பேஸ்கெட்டை முடிக்கும் பொழுது ஒயரை எப்படி சொருகணும், ஹேண்டிலுக்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், ஹேண்டில் எப்படி பின்னணும் அப்படின்றது எல்லாமே நான் வந்து ஃபுல்லாகவே இந்த பேஸ்கெட்டுக்கு நான் ஒர்க் பண்ணும் பொழுது அப்பப்போ லைவில் போட்டுடுறேன். நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நான் எப்போ லைவ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். அப்போ நீங்கள் வந்து நான் போடுறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிகினர்ஸ்க்காக தான் இதை வந்து நம்ம நார்மல் பேஸ்கெட் தான் இது, பிகினர்ஸ்க்காக தான் போடுறேன். ஏன்னா மற்றபடி பேஸ்கெட் போட தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் சொல்லிவிட்டு நம்ம பேட்டர்ன் சொன்னோம்னா போதும். செக்குடு பேட்டர்ன், பார்டர் பேட்டர்ன், லைன் பேஸ்கெட்டு அந்த மாதிரி சொன்னோம்னா புரிஞ்சுப்பாங்க. பேஸ்கெட் போட தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. பட் பிகினர்ஸாக இருக்கவங்க எப்படி நம்ம ஏணிப்படி முடித்து போடணும், எப்படி நம்ம வந்து பேஸ் போடும்போது சைடு ஒயர் எவ்வளோ விடணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்காக பிகினர்ஸ்க்காக தான் இதை ஃபுல்லாக கொடுக்குறேன். இது எல்லாமே எனக்கு ஆர்டர் வந்த பேஸ்கெட்ஸ் தான். ஆர்டர் பேஸ்கெட்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு லைவில் டுட்டோரியலாக போட்டு காமிச்சிட்ருக்கேன். எனக்கு தனியாக கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால தான் நான் இப்போ வந்து என்னோடய ஆர்டரையே நான் அப்படியே ஒர்க் பண்ணுறேன் வீட்டில். அந்த ஒர்க்கை அப்படியே உங்களுக்கு லைவாகவே போட்டு காமிச்சிட்ருக்கேன். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, டவுட்டும் கிளியர் பண்ணுறேன். மெட்டீரியல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பேஸ்கெட்டும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பல்காக கொடுக்கணுன்னா டைம் கொடுத்து வாங்கிக்கணும். கூடிய சீக்கிரத்தில் ரெடி டு செல்லையும் பேஸ்கெட்ஸை நம்ம போடுறோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போடுறோம். அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம காமிக்கிற பேஸ்கெட்டில் ரெடி டு செல்லில் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேனலில் வாட்ஸ்அப்பில் கேட்டு ரேட் கேட்டு நீங்கள் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிபே பண்ண அன்றைக்கே வந்து நம்ம குமிழ் வேணுன்னா குமிழ் வச்சு கொடுத்துருவோம், பேடு வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கார்ட்போர்ட் பேடு வச்சு அழகாக புஷ் வச்சு கொடுத்துருவோம். எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் உடனே பேஸ்கெட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவேன். அன்றைக்கே நீங்கள் ஜிபே பண்ண அன்றைக்கே உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த பேஸ்கெட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எந்த கலர் எந்த மாடல் அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில். இன்னும் 1 வீக் அல்லது 2 வீக்ஸில் எல்லா பேஸ்கெட்டும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுடுவேன். முடிச்சுட்டு உங்களுக்கு டிஸ்பிளேவாக வைக்கிறேன். அதாவது சேனல்லையும் வீடியோவாகவும் கொடுக்குறேன், லைவ்லையும் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ரன்னிங் ஒயர் வந்து தீரப்போகுது. ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதும் சொல்லிடுறேன். அப்படியே ஏணிப்படி முடித்தா எப்படி போடுறோங்கிறதும் உங்களுக்கு இந்த லைவில் சொல்லிடுறேன். டோட்டலாக 90 நாட்ஸ் போடணும், அதனால தான் லேட் ஆகுது. இப்போ நான் வந்து சைடு வால் போட்டுட்ருக்கேன். ஒரு 10 நாட்ஸ் போட்டோம்னா நம்ம போட்டுடலாம். சரிங்களா? நீங்கள் இந்த லூப்பை வந்து பெருசாக எடுத்து இப்படி போடும் பொழுதும் உங்களுக்கு நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக கிடைக்கும். ஆல்ரெடி போன லைவில் நான் சொல்லியிருப்பேன், லூப் வந்து பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்ஸு டைட்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்படி இழுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒயர் வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். பாருங்கள், இப்படி இழுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு நெருக்கமான ஒரு இடம் இழுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு டைட்டாக விழுகும் நாட்டு. நீங்கள் வந்து இப்படி பின்னாடி வச்சு முன்னாடி வச்சு போடும் பொழுது டைட் எவ்வளோக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு இப்படி நம்ம லூப்பு பெருசு பண்ணிவிட்டு தம்மை நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிட்டு போடும் பொழுது உங்களுக்கு டைட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு ரன்னிங் ஒயர் தீர்ந்துச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை வந்து எப்படி நான் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஸ்டாண்ட்லேருந்து